கரூர் துயர சம்பவம் குறித்து மௌனம் கலைத்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தான் உடனே சென்னைக்கு கிளம்பியது ஏன் என்பது குறித்து வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்திருக்கிறார். சுமார் 4.5 நிமிட வீடியோவில் விஜய் அளித்துள்ள விரிவான விளக்கம் என்ன? கரூரில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு 41 பேரின் இன்னுயிரை பலிகொண்ட சோக சம்பவம் அரங்கேறிய பிறகு முதல் முறையாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். அதில் தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ள விஜய் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்தும் குறிப்பிட்டுள்ளார். அந்த வீடியோவில், என் வாழ்க்கையில் இதுபோன்ற வலி மிகுந்த தருணத்தை நான் சந்தித்ததே இல்லை. என் மனம் முழுவதும் வலி மட்டுமே நிறைந்துள்ளது. என்னுடைய சுற்றுப்பயணங்களின் போது மக்கள் என்னை பார்க்க வருவதற்கு ஒரே காரணம் அன்பும் பாசமும் தான். அதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். பதற்றமான சூழ்நிலைகளை தவிர்க்கவே கரூர் செல்லவில்லை என விளக்கம் கொடுத்திருந்தார். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி. அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை அவாய்ட் பண்ணேன். தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசலால் சொந்தங்களை இழந்து தவிக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் தன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட அவர் பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் சந்திப்பேன் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களில் ஏற்படாத கூட்ட நெரிசல் கரூரில் மட்டும் எப்படி ஏற்பட்டது என கேள்வி எழுப்பினார். மக்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் என குறிப்பிட்டவர், தங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் தாங்கள் பேசியதை தவிர வேறு எந்த தவறும் செய்யவில்லை என குறிப்பிட்டார். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம். ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. இறுதியாக தனது அரசியல் பயணம் மேலும் வலிமையுடன் தொடரும் என்று அந்த வீடியோவில் விஜய் தெரிவித்துள்ளார். நண்பர்களே, தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். இதனைத் தொடர்ந்து மாநில அரசு தரப்பு விளக்கமாக கூடுதல் தலைமைச் செயலாளரும் அரசின் செய்தி தொடர்பாளருமான அமுதா IAS விளக்கம் அளித்தார். அதில் விஜய் பரப்புரையின் போது மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். இது ஒரு முனிசிபல் ரோடு. அப்ராக்சிமேட் வித் வந்து ஐ திங்க் 30 to 40 ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 to 40 ஃபீட் அப்ராக்சிமேட் அது இருக்கும். ஸோ இது வித்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ கொடுத்த நேஷனல் ஹைவேஸோட லொக்கேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா 60 ஃபீட்டுக்கு மேலே வித்து இருக்கும். 2 சைட்லையும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இந்த லொக்கேஷன் வந்து ஃபைனலாக வந்து அக்ரி பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டது. தொடர்ந்து பேசிய அவர், விஜய் கூட்டத்திற்கு 20 பேருக்கு ஒரு காவலர் என்ற அடிப்படையில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்தனர் என குறிப்பிட்டார்.